ஐயா வணக்கம். சிவாய நம்ம சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா. என்ன யார பார்த்தாலும் மன்னராட்சி நடக்குதுங்கிறாங்க. இது என்ன மன்னராட்சி நடக்குதா? யார் மன்னராட்சி ஆதவர்ஜுன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் சொல்றாரு, பத்திரிகையாளர் மணி ஒரு பக்கம் சொல்றாரு, அர்ஜுன் சம்பத் சொல்றாரு. மன்னராட்சினா அது எப்பேற்பட்ட ஆட்சி? சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அதாவது இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மும்மாரி புயறது மன்னருக்கு ஒரு மலைன்னு தான் வருது. அதுதான் சொல்றோம்ல. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறான், என்னமோ மன்னராட்சியில கொடுமை நடந்தது மாதிரியும், அங்க எல்லாம் மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்ட மாதிரியும், என்னமோ மன்னராட்சியில மக்கள் எல்லாம் பட்டினியா கிடந்த மாதிரியும், மன்னராட்சியில மக்கள் எல்லாம் குடியிருக்க வீடு இல்லாம இருந்த மாதிரி இவனுக்கு எல்லாம் பில்டப் பண்றான். ஏன் மன்னராட்சி பொக்கிஷம், அதெல்லாம் வருமா? 100 மடங்கு அதிகமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்ததுதான் மன்னராட்சின்னு கூட சொல்லலாம். என்ன மன்னராட்சி என்னமோ மன்னராட்சினா ரொம்பவும் மன்னர்கள் என்னமோ மக்கள் அடிமைப்படுத்த மாதிரி பேசுறான். மன்னராட்சி பத்தி என்னையா தெரியும்? மன்னராட்சியில என்ன சொன்னா, மன்னராட்சியில ஒருவருக்கு ஓரவஞ்சன சொன்னானா சொல்லுங்க? கிடையாது. எளியோர் வலியோர் என்று எண்ணி மிக பாராமல் கலிகூற நன்றாய் கண்ட வழக்கை உரைப்பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்பு தான். ஏழை பணக்காரங்க இதே கிடையாதான். புரியுதா உங்களுக்கு? அன்ன மடம் வைத்து அகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவார் எளியோருக்குங்க. சேர சோழ பாண்டியர் காட்சியில எங்க பார்த்தாலும் அன்ன மடங்கள் இருக்கும். உனக்கு பசியா வறுமையா கவலைப்படாத, 3 நேரம் சாப்பாடு சுட சாப்பிட்டு போ. எப்படி இன்னைக்கு இருக்குதா? ஒரு வடை 25 ரூபாங்க. சில கடையில போய் உட்காந்தா விலையை கேட்காம உட்காந்து சாப்பிட்டேன். நான் அப்படிதான் போய் திருச்செந்தூர்ல ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டு கடைசியில கொடுக்க காசுலாம் பிச்சை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். ஆமாய்யா, ஒரு வடை 25 ரூபாங்க. நான் 5 ரூபா நினைச்சு ரோட்டோர கடையில உட்காந்துட்டேன். பையில காசு இல்ல. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் ஏகபரா குரு பிச்சை தான். ஏகபரா குரு பிச்சைன்னு வாங்கி பிச்சை வாங்கி கொடுத்துட்டு வந்த நிலைமெல்லாம் இருக்குது. ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அன்ன மட வைத்து அகங்கொழிக்கிற எந்நேரம் பிச்சை, எந்நேரமும் தர்மம் நடந்துட்டு இருக்குமா? எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும். நல்லா புரிஞ்சுங்க என்ன சொல்றேன்? எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும். நீ நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு வீட்டு கதவு தட்டி உனக்கு சாப்பாடு கேட்டா அந்த வீட்டுல உள்ள பெண்மணி கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு வந்து உனக்கு சாப்பாடு கொண்டு போடுவாங்களாம். ஏன்னா அவ்வளவு எங்கேயும் திருட்டு கிடையாது, திருட்டு பையன் கிடையாது, கொலை கிடையாது, கொள்ளை கிடையாது, கற்பழிப்பு கிடையாது. ஏன்னா மன்னராட்சியில அவ்வளவு சட்ட ஒழுங்கு, அவ்வளவு கட்டுப்பாடா இருந்திருக்குது. நீ தப்பு பண்ணியா மாறுகால் மாறுகை, மரண தண்டனை. எவன் தப்பு பண்ணுவான்? ஒருத்தர் திருடிட்டான்னா அவனுக்கு மாறுகால் மாறுகை, 2 கை 2 காலையும் வெட்டிடுவாங்க. மன்னராட்சியில அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கான். மனுநீதி சோழன் தன்னோட மகனே சக்கரத்தை வச்சு கொள்ளலையா? பொய் சொன்னதுக்கே தண்டனை. இங்க இங்க பாத்தீங்கன்னா அப்ப நான் என்ன கேக்குறேன், நீ எதை வச்சு நீ மன்னராட்சி நீ குறை சொல்ற? மன்னராட்சி பொக்கிஷம். இவன் என்னமோ மன்னராட்சின்னு சொல்லி என்னமோ மன்னராட்சியில இவனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். மன்னராட்சி அவ்வளவு அழகா இருந்ததாயா. புன்னை எப்படி இருந்துச்சா? சேர சோழ பாண்டியனுடைய ஆட்சி எப்படி இருந்ததா? புன்னை மலர்காவில் பொறிவண்டியல் பாட அன்ன மதுகுதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் என் நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற வேரொழியும் பொங்கு கதிரோன் பூமேல் குடை நிறைய நந்தா வனம் புத்து நகரி மனம் வீச செந்தா மறைபுத்து சிலம்பு மனம் வீச அரகராவென்று அபயம் இடுமொழியும் சிவசிவாவென்று துதிக்கின்ற பேரொழியும் அடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொழியும் முடியும் அடியுமல்லா முதலோனை போற்றொழியும் முத்தாளை பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் மத்தாளை ஒரு மடமடந்த பேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேர்வதும் குமுத்திரலாய் பெண்கள் குறவையிடும் மொழியும் சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும். நல்ல என்ன சொல்றான்? சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்கின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வரும்பவனி யாரவமும் மாவேரி வீதி வரும்பவனி வீதிகளும் கூரையிலே முத்து குலைசாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பாருக்கு பைம்பொன் அளிப்பாரும். நீ பாதையில போறவனை கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுப்பானா? அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கியா மன்னராட்சி. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு பச்சை புள்ள காலில் கிடக்க கொலுசபதை கூட அடமானம் வச்சிடறான், வித்துடுறான். வறுமை நடக்குதா இல்லையா? நல்லா இருக்கான். ஒரு நோய் நொடி வந்தானே மொத்த சொத்து பத்தெல்லாம் வித்து ஆஸ்பத்திரி ஒண்ணு கொடுத்துறான். அங்க ஆஸ்பத்திரி பில்டிங் ஏறிட்டே போகுது, இவன் வீட்டை வித்துட்டு போயிடுறான். எத்தனை குடும்பம் சீரழியுது இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு எங்க பார்த்தாலும் இலவச வைத்தியம் பண்ணியிருக்கான். தர்ம வைத்தியம் தான், சாப்பாடும் தர்மம் தான். இன்னைக்கு இருக்குதா? எல்லாம் நாசமா போச்சு. நான் 4 தகரத்தை போட்டு நான் உட்காந்துருக்கேன். 4 தகரமும் ஒழுகுது. அதுவும் பழைய கடையில இருந்தா வாங்கி கொண்டு போய் 4 தகரத்தை மாத்த கூட என்னால முடியல. மழை நேரம் மூஞ்சிலே ஒழுகுது தண்ணி எல்லாம் காட்டுக்குள்ள. என்ன பண்ண சொல்றீங்க? 4 தகரத்தை கூட என்னால மாத்த. அந்த லட்சணத்தால நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா மன்னராட்சி இப்படி இருந்ததா? என்ன போங்கய்யா, நீங்களா மன்னராட்சி குறை சொல்றதுக்கு எவனுக்கு தகுதி இருக்கு சொல்லு? என்னமோ மன்னராட்சியில எல்லாம் மக்கள் எல்லாம் அப்படியே சீரழிஞ்ச மாதிரியும் என்னமோ பில்டப் பண்றான் பாருங்க.
புரியாம பேச சொல்றான். கூரையிலே முத்து குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பருக்கு பைம்பொன் அளிப்பாரும் அன்னமிடும் சாலைகள் தோர் ஆலயங்கள் வைப்பாரும் சொர்ணம் அளித்து சொகுசு பெற நிற்பாரும் சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தாவென்று குருபூசை செய்வாரும் நாவிந்தையாக நால்வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதமொரு 3 தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மல்லரெல்லாம் நாத்து நடும்புரசி நளினமுக சொல்லொழியும் கூத்தொழியும் குரு பூசை தன்னொழியும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகாபதியது போல் இருந்ததுதான் இந்த பாரத பூமி. எப்படி அவ்வளவு ஒழுக்கமா ஆட்சி பண்ணிருக்காங்க மன்னரு. அந்த மன்னர் கூட எப்படி நீங்க இவங்கள ஒப்பிடுவீங்க? ஒரு பொய் சொல்ல மாட்டான் மன்னன். அவ்வளவு இது பண்ணிருக்கான். 3 நீதம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. தெய்வ நீதம், மனு நீதம், ராஜநீதம் 3 நீதம் கடைபிடிக்கப்பட்டதால மும்மாரி மழை பெஞ்சிருக்குதான். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றேன். ஆதி பொருளை அணிதிரமும் தானோக்கி சோதியிட நீதம் சொல்லுவேன் அம்மானை தெய்வ மனு நீதம் தேச ராச நீதம் மையிருந்தும் நீதம் விளம்புவேன் அம்மானை 1008 திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பு முடங்காது கோயில் கிணறு குளாங்கரைகள் ஆனதையும் தேய்வு வராதே சேருமதில் கோட்டைகளும் எளியோர் வலியோர் என்று எண்ணிமிக பாராமல் கலிகூற நன்றாய் கண்ட வழக்கை உரைப்பார் அன்னமடமை தகங்கலிகூற எந்நேரமும் பிச்சை இடுவார் எளியோருக்கு 10 தண்ணீர் பக்தர் தமக்களிப்பார் எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும் 6 ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி தேரியே சோழன் சீமையரசாண்டிருந்தான். தேரியே சோழன் சீமையரசாண்டிருந்தான். சிவாய நம வென்ற சிவவேதம் அல்லாது கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள். எங்க பார்த்தாலும் சிவநாமம் ஓதிக்கிட்டு அப்படியே மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா. மாதம் மும்மாரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா. அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கியா. தேரிய சோழன் சீமர ஒரு கோயில்ல ஒரு 1008 திருப்பதிக்கு ஒரு 3/4 பூஜை சரியா நடந்திருக்குது. வேதங்கள் முறைப்படி ஜெபிக்கப்பட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு. மும்மாரி மழை பெஞ்சிருக்குது. எப்படி இன்னைக்கு இருக்குதா? ஆனா எப்படி இவன் மன்னராட்சியை குறை சொல்றான்னு எனக்கு தெரியல. எந்த இதை வச்சு மன்னராட்சியை குறை சொல்றான்? எனக்கு உன்ன மன்னராட்சியா இருக்குங்க. என்ன மன்னரை கொண்டு இவங்க கூட ஒப்புறியா? அறிவு இருக்குதான்னு நான் கேட்கேன். மன்னரு கால் தூசியில மன்னருடைய கால் விட்டு தூசிக்கு வர முடியுமா நம்மலாம்? சொல்லுங்க. என்ன என்னமோ மன்னர்கள் எல்லாம் மக்களை கொடுமைப்படுத்த மாதிரியும் எவ்வளவு அழகா பண்ணிருக்கான் பாருங்க. இப்போ சேர சோழ பாண்டியர் ஆட்சியை பார்த்துட்டு நேர தேவர்கள் எல்லாம் போய் ஈஸ்வரன் இடத்துல போய் முறையிடுவாங்களாம். எப்படி முறையிடுவாங்களாம்? வாரமதி இல்லாமல் மன்ன நதி சோழன் நீதமாய் பூமி நிறுத்தியர சாளுகையில் கண்டு வேதாவும் கமல திருமகளும் நன்று தெய்வாரும் நாராயணரும் மெச்சி அந்தந்த மாமுனிவர் எல்லோரும் தான் கூடி சென்று சிவனார் திருப்பாதம் தன்னிட்டு கைலாயத்துல போய் பெருமாள்ல இருந்து பிரம்மன்ல இருந்து வானவர்கள் முனிவர்கள் எல்லாம் போய் என்ன பண்றாங்களாம்? சிவனார் பாதத்தை தண்டனிட்டு என்ன பண்றாங்க? சாகாதிருக்கும் சமல திருப்புருளே ஏகாபரணே எங்கும் நிறைந்தோனே போய் சிவனை புகழ்ந்து இறைவா இந்த மாதிரி சோழனுடைய ஆட்சியில அவ்வளவு நீதம் கடைபிடிக்கப்படுது, அதனால நீ மும்மாரி மழை பெய்ய வைக்கணும்னு சொல்லி அங்க சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ சிவன் என்ன பண்றாரு? நேரம் என்ன பண்றாரு? வர்ணவனு கூப்பிடுறாரு. அதான் சொல்றான்ல, கோவில் சிவ ஆலயங்கள் குளம் கூபம் வாவிகளும் சேவித்தனுதினமும் செய்வானே தான தர்மம் ஆனதால் சோழன் அரசாலும் சீமையிலே நீதமாய் தெய்வம் நிலை நிறுத்த வேணுமையா. சிவன்கிட்ட போய் மண்டிடுறாங்க, முறையிடுறாங்க. தேவர்கள் என்று மிக தேவர் இறைஞ்சி தொழுதிரவே கண்டிருந்த ஈசர் கரியமாலோடு உரைப்பார் நல்லதுகான் மாயவரை நாட்டை மிக காக்க வல்லவனை பூமாதேவி தனை வருத்தும் வர்ணன் தனையலை நீ மாதமும் மாறி பெய்ய கர்ணை குடை விரிக்க கங்குள் தனையலையும் வாசியது பூவாய் வழங்க வரலையும் தோசி மரளியையும் சொல்லி விளக்குது. அதாவது சேர சோழ பாண்டியர் ஆட்சியில துர்மரணம் நடக்க கூடாதான். யமனை கூப்பிட்டு சட்டம் போடுறாங்க. சிவபெருமா கூப்பிடுறாரு யமனை, ஏங்க வா, சோழன் ஒழுக்கமா ஆட்சி பண்றான், அதனால அவன் எல்கைக்கு உட்பட்ட அந்த ஊர்கள்ல துர்மரணம் நடக்க கூடாது. எப்படி இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எளவு ஒப்பாரி. அப்போ எந்த லட்சணத்துக்கு எங்க பார்த்தாலும் துர்மரணம். ஆனா அன்னைக்கு இல்ல. அதான் சொல்றா பாருங்க, தோசி மரளியையும் சொல்லி விளக்கிடு நீ. சாமி சொல்றாரு, சிவபெருமா நீ யமனை கூப்பிட்டு கட்டளை வா, சேர சோழ பாண்டிய எல்லைக்குள்ள எங்கேயுமே துர்மரணம் ஒழிக்க கூட வரக்கூடாது. அப்புறம் பாருங்க, குருபூசை செய்யும் குட்டமதில் சிவமாய் திருவீட்டிற்கு சென்றிடு கோலமதி நித்ரா தேவி நித்தமந்த பூமியில மத்தியமாய் காக்கவை என்றார் ஈஸ்வரரும். அந்த சேர சோழ பாண்டிய நாட்டில மக்கள் அவங்க நித்ரா தேவி ஆகிய அந்த தூக்கத்தை தரக்கூடிய அந்த தேவதை அவங்களுக்குள்ள குடியிருக்கணுமா. அப்பதான் அவன் எல்லாம் தூங்கி எழும்புவான், சுறுசுறுப்பா இருப்பான். இன்னைக்கு தூக்கம் வருதா? இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டு தூங்குறான் ஒவ்வொருத்தரும். எவன் ஏன் நிம்மதியா தூங்குறான்? நடிச்சு ஆமரைக்கு எனக்கெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. நிம்மதி இருக்குதா? என்ன செய்ய சொல்றீங்க? இன்னைக்கு அந்த லட்சணத்துல இருக்க ஆட்சி. ஆனா இவன் என்னமோ ஆகுனா மன்னர் ஆட்சியில அப்படி இப்படி. என்னையா மன்னராட்சி உனக்கு என்னத்த மன்னராட்சி? மன்ன உனக்கு கொடுக்க பண்ணிட்டான். நீ என்ன மன்னரோட நீ பெரியாளா? நீ அதோட விட்டானா பாருங்க, அவனுடைய ஆட்சியில எப்படி இருந்துச்சா? சொல்றான்ல,
மித்திரா தேவி நித்தமந்த பூமியிலே மத்திபவையாய் காக்க வேண்டார் ஈஸ்வரரும் நினைத்தோர் குருதி நினைவில் அறிவு தோண்டி எண்ணெய் தோத்திரங்கள் இலகாமலையும் எப்போது சிவசோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிட்டே இருந்திருக்கான். பண்டியோடு கடுவாய் பாவித்திருந்திடவும் அண்டிலோடு வீலும் அன்புட்டிருந்திடும் கீரியும் பாம்பும் கிளைபோல் குலைந்திடும் வாரி குழம்பல் வரம் நின்றிடும் இட்ட விதைகள் இரட்டு கட்டிடும் பட்டியும் முயிலும் பண்புட்டிடும் பசுவும் புளியும் ஒரு பக்கம் மீறி நின்றுடும் கசுவும் கரைப்பொருள கரும்பு ஊத்திடணுங்க. ஏன் பசுவும் புளியும் ஒரு ஓடையில தண்ணி குடிக்குமா? கடிக்காதான் பசுவை போய் புலி. பட்டியும் முயிலும் பண்புறது ஒரு நாய் போய் முயலை கடிக்காதான். அவ்வளவு நீதமா இருந்துக்குது அவனுடைய ஆட்சி. அது மட்டுமா சாஸ்திர வேதம் சமயம் அழுகாமல் சூத்திரமாக துள்ளுவப்படுத்திடவும் மனுவோர் தலைத்து மக்களொரு குடிபெற்று இனிதாக நாமும் இரவாது இருக்க வேண்டும். சந்திர சூரியர்கள் தட்டு மிக மாறாமல் இந்திரரும் தேவரும் இறைஞ்சி தொழுதிடவும் தான தவங்கள் தப்பி மிக போகாமல் ஈனமில்லாது தெய்வ நீதமெல்லாம் மானம் நிறுத்தி வை என்றார் ஈஸ்வரரும். எப்படி இருந்திருக்கு பாருங்க தெய்வ நீதம். எவ்வளவு கடைபிடிச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு கோயில்ல ஒரு விபூதி போட்டலாம் கூட இருக்க மாட்டேங்குது. விபூதியும் தர மாட்டேங்கிறாங்க. கோயில போய் சாமி கும்பிட்டா எந்த லட்சணத்துல இருக்குது. என்ன போங்கங்க, இவனெல்லாம் மன்னர் ஆட்சியை சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாதுங்க. மன்னர்லாம் எவனையும் கொடுமைப்படுத்தல. மன்னர் ஆட்சியில இந்த உலகமே சுபிட்சமா இருந்திருக்கு. அப்புறம் தெய்வ நிலைமைக்கு அப்புறம் பாருங்க பெண்களோட நிலைமை பாருங்க. நெய்நீத பெண்கள் நிலைமை சொல்லுவேன் அம்மானை. கணவன் மொழியே களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை. கல்கதவு போல கற்பு மனக்கதவு தொல் கதவு ஞான திறவுகள் அம்மானை. அன்பாக பெற்ற அன்னைப்பிதா யாவருக்கும் உண்மான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசி தனிதினமும் சாற்றிய சொல்லை தவறாமலி மொழிவாள் அரசன் துயில ஆராட்டி ஓராடி கரமான தடவி கால் தடவி நீடுவாள் துயின்ற தரிந்து துஞ்சுவாள் மங்கையரும் மயண்ட ஒரு சாம மங்கையிலிருந்து முகத்தில் நீரிட்டு நான்முகத்தோனை தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரம் மைப்பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களோட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்க. என்ன ஒரு அழகு பாருங்க. புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா பெண் மறு வார்த்தை திருப்பி பேசலாம். கல்கதவு போல இருந்துச்சான் கற்பு. பெண்களுடைய கற்புங்கிற கதவு கல் கதவை விட உறுதியா இருந்துச்சான். அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்குது மன்னர் ஆட்சியில. என்னத்த சொல்ல, அப்படி இருந்து ஆட்சியை இவன் குறை சொல்றான்னா எப்படி இருக்கும்? அது சொல்ற பாருங்க. மயந்த ஒரு சாமம் அங்கே எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான்முகத்தோணி தொழுதுங்க. அகத்து மயந்த ஒரு சாமம் விடியாக 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தியில விபூதியை போட்டு இறைவனை வேண்டி பெண்கள் அப்படி இருந்தாங்களாம். கனியான சாதி சொல்ற பாருங்க. கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் வலியான சாதி வளமைகளமானை. சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான சாதி ஓர் இனம் போல் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி அங்கே மும்மாறி மனிதன் கொண்டவர் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கிய புலிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினஞ்செய்து அன்புட்டு இருந்தாராம் தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்தாராம். எப்படி இருக்கு பாருங்க பெண்கள். அவ்வளவு ஒழுக்கமா இருந்த ஆட்சி நம்ம மன்னர் ஆட்சி. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்? இன்னைக்கு அந்த ஆட்சியை குறை சொல்றான் மன்னர் ஆட்சியை. என்னமோ இவங்க தங்கத்தட்டுலயே மக்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒன்னும் பேசிட்டு இருக்கான். இதுல வேற நம்ம ஆளுகளும் ஆகும்னா மன்னர் ஆட்சிங்க வரலாற்று ஏன் பேசுறான்? மன்னருடைய வரலாறு நம்ம ஆளுகளும் கொஞ்சம் எடுத்து பாக்கணுங்க. அவ்வளவு ஒழுக்கமா இருந்த நாடு இது பாரத தேசம். 56 தேசத்தை ஆண்டிருக்கான நம்ம ஆளு. சீமை 56 சொல்லொன்றுக்குள்ளாக்கி மேன்மை சான்றோருக்கு முக்தி செங்கல் கொடுத்து தாழ்விலா சான்றோரை தர்மபதி மீதில் வைத்து ஆளுவதும் நிசமே ஆதியாகும்படி என்று பெருமாள் சொல்லிட்டு போயிட்டாரு. எம்பெருமான் நாராயணே சொல்லிட்டாரு. தர்மயுகத்துல 56 தேசம் மீண்டும் சாதுக்கள் ஆட்சிக்கு வரும்னு இருக்காரு. 56 தேசத்தை சாதுக்கள் கையில பெருமாள் கொடுப்பாரு. செங்கோலை கொடுப்பாராம். அதனால அந்த நாள் வரும். இன்னைக்கு மோடி கையில செங்கோலை கொடுத்துட்டாரு. அப்படி ஒவ்வொன்னா வரும். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு தேசமும் நல்லவர்கள் கையில ஆட்சி விரைவில் வரும். அதனால சரி, நல்லதுங்க, நன்றி. அதனால நீங்களும் மன்னர் ஆட்சியை குறை சொல்லிடுறாங்க. நான் விவரம் தெரிஞ்சவங்க, நான் குறை சொல்றேன். சரி ஐயா.